ப்ரோ ரீசர்ச் போன இடம் தான் ப்ரோ இது. இதேதான். History of tea. Legendary Emperor Shen Nung is said to have discovered many medicinal properties of plants. அதாவது என்ன சொல்றாங்கன்னா சைனாவில் இருக்க ஷேன் நூங் அப்படிங்கிறவர் தான் டீயை கண்டுபிடிச்சாராம். எப்போனா 2737 BC-ல இந்த டீயை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டீ எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒரு நாள் ஷேன் நூங் அப்படிங்கிறவர் ஒரு மரத்துக்கடியில, அதாவது டீ மரத்துக்கடியில அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்போ அவர் வந்துட்டு அவருக்கு பிரீஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு போல. அப்போ வந்துட்டு சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு இருக்கும்போது மேல இருந்து 4 தலை அந்த இதுல விழுந்திருக்கு. அதை அவர் எடுத்து குடிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணிருக்காரு. எப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காவும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணிருக்காரு. அங்க இருந்து தான் டீ உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு மன்னர்கள் இவங்க எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேலு வெறும் சைனாவுல மட்டுமே இது லாங்கா பாப்புலரா இருக்கிற இந்த டீ அதுக்கப்புறமேலு வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம கொண்டு வந்தாங்க. இப்போ அதிகமா சைனாவுல கூட இவ்வளவு டீ குடிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்தியாவுல தான் டீங்கிறது ரொம்ப ஃபேமஸ். சைனாவுல டீ என்னன்னு சொல்லுவாங்கன்னா டூ, the word டூ அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். டூங்கிற வேர்டு எப்போ சா அப்படின்னு மாறிச்சு அப்படின்னா, ஹேன் டைனஸ்டி அப்படிங்கிறவங்க எம்பரர் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டீ வந்துட்டு சா அப்படிங்கிற வேர்ட்ல ப்ரொனவுன்சியேஷன் மாறி இருக்கு. அதுக்கப்புறமே நம்ம ஊர்ல கூட இந்தியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க சாயா அப்படின்னு. நம்ம ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவாங்க சாயா சாயான்னு சொல்லுவாங்க. சோ அந்த சாயாங்கிற வேர்டுமே இங்க இருந்தா டெவலப் ஆயிருக்கு. சா அப்படின்றதுதான் நம்ம ஊர்ல நம்ம சாயா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது 3rd century வரைக்கும் டீ எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மெடிசின் பர்பஸ்க்காக தான் டீயை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமேல தான் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இந்த டீயோட மொத்த கதை. நாங்க அடுத்து நம்ம ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு ஃபேக்டரி எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து சிடிசி பிளாக் டீன்னு வாங்க. ஓகேங்களா, நம்ம அந்த டெஸ்ட் டீ எல்லாம் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அந்த டீ இலையை வந்து நமக்கு அந்த கிரீன் டீ, ஒயிட் டீ எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டீ இலையை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டீக்கு ஒவ்வொரு இலை. தமிழ் இப்போ ஒயிட் டீ, செகண்ட் கிரீன் டீ, மூணாவது வந்து நார்மல் டீ எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் டீன்னு சொன்னால அது வந்து பேபி லீஃப் பண்ணுவாங்க. ரெண்டாவது கிரீன் டீ வந்து நமக்கு அந்த டெண்டர் யங் லீஃப் பண்ணுவாங்க, அது வந்து கிரீன் டீ. மூணாவது தான் நார்மல். இதில் வந்து ஒயிட் டீயும் கிரீன் டீயும் வந்து ஏ கிரேடுன்னு லீஃப். பி கிரேடு வந்து நார்மல் டீ. ஃபர்ஸ்ட் இந்த டீ இலையை கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வெதரிங் ப்ராசஸ். எல்லோ கலர் மிஷின் இருக்குல்ல, அதில் வந்து வெதரிங் போடுவாங்க. வெதரிங் பண்ணக்கூட ஹேர் ட்ரை பண்ணுவாங்க. இலையை நேரம் இதில் போட்டு இதில் வந்துட்டு இந்த பச்சை மிஷின் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அந்த ப்ராசஸ்ன்னுவாங்க, சிடிசி ப்ராசஸ். அதில் வந்து என்ன ஆகும்னா இந்த மிஷின் இருக்கு இல்லையா, இந்த மிஷின்ல அந்த பச்சை மிஷின்ல வந்து என்னன்னா 1000 பிளேட் இருக்கும், அதில் க்ரஷ் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த லாஸ்ட் பெரிய மிஷின் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல தான் நமக்கு அந்த டீயோட டேஸ்ட், ஸ்மெல், கலரு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடைக்கும். இந்த ஏ கிரேட், பி கிரேட் டீன்லாம் சொல்றாங்க. அந்த ஏ கிரேட் வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு இப்போ ரெகுலர் யூஸ்க்கு வருங்களா, இல்ல அது மிலிட்டரிக்கு அந்த மாதிரி அங்க மட்டும் தான்? இல்ல, இப்போ நாங்க இங்க செய்யறோம்ல, அது வந்து ஏ கிரேட், அது இங்க வரும். பி கிரேட் இங்க வரும். பி கிரேட் தான் இந்த நார்மல், ஏ கிரேட்ல தான் இந்த ஃபிளேவர் டீ இருக்கு, அந்த மாதிரி வரும். ஓகேங்க, தேங்க்யூ. ஆக்சுவலா ஃபேக்டரிக்குள்ள நம்மளுக்கு டீயோட ஸ்மெல்லே வரல, ஆனா மருதாணி ஸ்மெல் நல்லாவே வந்துச்சு. ஸோ இது டீ ஃபேக்டரியா மருதாணி ஃபேக்டரியாங்கிற டவுட் எங்களுக்குமே இருக்கு. டீ ஃபேக்டரி தான், டீ தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டீ ஸ்மெல் வரல, மருதாணி ஸ்மெல் அப்படிதான் வந்துச்சு. அந்த பச்சை இலையெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டீ ஸ்மெல் மருதாணி ஸ்மெல் மாதிரி வருது. சரி வாங்க அடுத்து வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதான் வியூ பாயிண்ட். இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டியில ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆயிடுது. ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்டுமே இருக்கு. வியூ பாயிண்ட் முடிச்சாச்சு, அடுத்து சாம்பிள் டீ குடிக்க போகலாம் வாங்க. ஃபைனலா சாம்பிள் டீ வாங்கிட்டோம். மொத்தம் 4 வகையா சாம்பிள் டீ அவைலபிளா இருக்கு. என்னன்னா மசாலா டீ, லெமன் டீ, ஏலக்காய் டீ, நார்மல் டீ, 4 டீ இருக்கு. நீங்க உங்களுக்கு எது வேணாலும் நீங்க வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஃப்ரீ தான். மசாலா டீ பாத்தீங்கன்னா நான் மசாலா டீ தான் குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி காரமா இருக்கு, மிளகு, இஞ்சி, திப்பிலி எல்லாம் போட்டிருப்பாங்க போல நம்ம ஊர்ல மாதிரி, ஆனா பயங்கர காரமா இருக்கு. ஒவ்வொரு சிப்பும் ஏறுது. ஃபைனலா சாம்பிள் டீ குடிச்சு முடிச்சிட்டோம். அடுத்து சேல்ஸ் கவுண்டர், எக்ஸிட் வே ரெண்டுமே இங்கதான் இருக்கு, வாங்க போலாம். ஆக்சுவலா நம்மளுக்கு இப்ப போனவங்க நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, உள்ள வீடியோ அலௌட் இல்ல, ஏன்னா சேல்ஸ் கவுண்டருக்குள்ள வீடியோ அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமேல என்ன ஏதுங்கிறத நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்றோம். போய் சேல்ஸ் கவுண்டர்ல பார்த்தோம். இப்ப போடுங்க. சத்தியமா டீ கூட 600 700 வாங்குறாங்க. ஃபைனலா கைஸ் இதுதான் டீ ஃபேக்டரியோட ரிவ்யூ. நீங்க ஒருவேளை இல்ல நான் நேச்சுரலா குடிக்கணும், ஒரிஜினல் டீ குடிக்கணும், ஹை குவாலிட்டியான டீ குடிக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனா பிரைஸ் வைஸ் எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கு. 500 கிராம்ஸ் 250க்கு மேல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆனா வந்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா
சுற்றி பார்க்கலாம். டீயை பற்றின ஹிஸ்ட்ரி, டீ எப்படி உருவாச்சு, எப்படி தயாரிக்கிறாங்க எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரீ தான், வெறும் அமௌண்ட்டில் எதுவும் இல்லை. ஒரு 10 ரூபா முன்னாடி கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் 10 ருபீஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சாம்பிள் டீ ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. Where are you from, bro? We come from France. France. I'm from France. France. Your name, bro? Next name? I'm Alex. Alex. You, bro? Nico. Nico. Nicolas. And you, bro? Joe. Joe, yeah. Oh, nice, bro. And you, what's your name? I'm Santosh, bro. Santos. Nice to meet you, bro. How is Ooty? It's our first day here. We started the trip. We don't know how. Oh, today is the first day you start. Yeah. Okay. Today you do the tea factory. Okay, okay, bro. Maybe tomorrow uh, some lake. Few lakes. Okay, okay. Let's go. Okay, okay, bro. All the best and safe, happy journey. You enjoy. Thank you. You too. Thank you, thank you. Thank you, thank you, bro. Thank you, thank you. டீ ஃபேக்ட்ரி பற்றின ரிவ்யூ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம எந்த பிளேஸுக்கு போகிறோமோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.